ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா எப்படி ஹோட்டல் சுவையில், அதுவும் இல்லாமல் 10 நிமிஷத்தில் எப்படி குயிக்காக செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த டிஷ் பூரிக்கும் சப்பாத்திக்கும் ரெண்டுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயிலை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு 1.5 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து விட்டுருங்க. கடலைப்பருப்பு நல்லா சிவந்து வரட்டும். நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. கடுகு வெடித்து உளுந்து நல்லா சிவந்து வரட்டும். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சீரகம் சேர்க்கல, சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு 4லேருந்து 5 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறிட்டு கட் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள் வாக்கில் ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 1/2 துண்டு இஞ்சி எடுத்து தோலெல்லாம் சீவிட்டு ரொம்ப குட்டி குட்டியாக ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து விட்டுடலாம். 5 பூண்டு எடுத்து, சிறிய பூண்டு எடுத்து நல்லா அதை தோலெல்லாம் நீக்கிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து விட்டுடலாம். இஞ்சி பூண்டெல்லாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால வாயு ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராமலாம் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறீங்க. கல்லுப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 செகண்ட் வதக்கி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு அதோட தோலெல்லாம் சீவிட்டு ஒரு உருளைக்கிழங்கை 8 பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கருத்துறக்கூடாதுன்ட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கீங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை மட்டும் இதில் எடுத்து சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாங்க. நான் இன்றைக்கி பூரி மசாலா கொஞ்சம் தளர்வாக செய்ய போகிறேன். அதனால் நார்மல் டீ கிளாஸில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுறேங்க. உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிடலாங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுருங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசில் விட்டுருங்க. இப்போ விசில் வரட்டும். அதுக்கு மீன் டைமில் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஓரமாக வச்சு விட்டுருங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சுங்க. ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த கொஞ்சம் உருளைக்கிழங்க வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டுருங்க. அப்போ தான் அந்த மசாலா கூட அந்த கொஞ்சம் உருளைக்கிழங்கு நல்லா சேர்ந்து அந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா அங்கனங்கன்னா மசிச்சு விட்டுருங்க. நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வீடியோவில் காமிக்கிற மாதிரி மசிச்சு விட்டுருங்க. இப்போ நாம் கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு பேஸ்ட்டை சேர்த்து விட்டுடலாங்க. சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஃப்ளேம் சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் அந்த கடலை மாவோட பச்சை வாசனை இல்லாமல் நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாங்க. இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கவும் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட பூரி கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மணக்க நம்மளோட பூரி கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே டைமில் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் டெய்லி அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள்.